திருமாவளவன் விஜயும் சீமானும் பாஜக பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இரண்டு பேருடைய நிலைப்பாடுகளும் மாறிக்கிட்டே வரும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வருஷா வருஷம் நடக்கும். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவர் போய் தான் அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்காரு. இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய பேச்சுல மாற்றம் தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல் எதிரி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்ப திமுகவை தான் அவர் இலக்கா வைக்கிறாரு. பாஜக எதிர்ப்ப கைவிடுற மாதிரி தெரியுது. திருமாவளவனே திமுக பற்றி விமர்சனங்களை வச்சிருக்காரு. நாங்களே திமுக அரசை விமர்சித்து திமுக அரசுக்கு எதிராக போராடுகிறோமே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையான்னு அந்த கேள்வி எழுப்புறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் விரும்புறாங்களோ விரும்பலையோ, இரண்டு பெரிய கட்சிகள்னா அது திமுகவும் அதிமுகவும் தான். அதுதான் இன்னைக்கு. அப்ப இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக நாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நீங்க சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது மாற்றுனா சும்மா ஏதோ ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி போய் மூணாவது கட்சி வந்து அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? என்ன கொள்கை, என்ன மாற்று கொள்கை, மாற்று திட்டம் என்ன, அதுதான் மூன்றாவது மாற்றாக இருக்க முடியும். இப்போ இபிஎஸ்க்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, ஏராளமான கூட்டம் வருது, ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, அவர் படத்தை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் கூடுது, ஒருவேளை நாம சேர்ந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அவர் கூப்பிடுறாரு. நேத்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல திருமாவளவன் விஜயும் சீமானும் பாஜக பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நேற்றுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த ஆர்ப்பாட்டம், அந்த மதுரையில நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ திருப்பரங்குன்றம் விஷயத்துக்காக சென்னையிலேயோ வேறு பெருநகரத்திலே நடத்தாம மதுரையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த சீமானை பற்றியும் விஜயை பற்றியும் அவருடைய அந்த கருத்து, ஏன் அந்த கருத்து வருது, அதாவது சீமானை பற்றியும் விஜயை பற்றியும் ஏன் அந்த கருத்து வருது அப்படின்னு சொன்னா, தேர்தல் நெருங்க நெருங்க, ஏன்னா உங்களுக்கு 2025 முடிய போகுது, 2026 ஜனவரில இருந்து எப்ப வேண்டுமானாலும் அறிவிப்புகள் வரும்னு போக ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இரண்டு பேருடைய நிலைப்பாடுகளும் மாறிக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி மிக கடுமையான விமர்சனத்தை வச்சு வருவாரு. அதெல்லாம் வீடியோ இருக்கு. ஆனா இப்ப பாரதியாருடைய பிறந்த நாள் நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் கொண்டாடின அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு பிராமண கடப்பாறை அப்படின்னு அவர் பேசுறார். அவருடைய அடுத்த ஆயுதம் அவர் கையில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வருஷா வருஷம் நடக்கும். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவர் போய் தான் அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்காரு. இப்ப அப்படி தேவையில்லாத ஒரு விஷயம். அப்ப தேர்தல் நெருங்கும் போது ஒரு கேள்வி இயல்பாவே எழுது, இவர் எதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், ஒரு ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு? ஏன்னா இவருக்கு தனக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி மிக கடுமையான விமர்சனம் இருக்கு எல்லாம் சொல்றாரு இவரு. அப்ப இருக்கிறவர் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு போகணுங்கிற இடத்துல அந்த கேள்வி வருது நமக்கு. அது இயல்பான விமர்சனமா தான் அதை நான் பாக்குறேன். ரெண்டாவது, விஜய் அவர் அந்த ஆரம்பத்துல இருந்து அவருடைய பேச்சுக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு எதிரிகள்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரி. அவர் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நிறைய குழப்பங்கள்லாம் கூட இருக்கு. என்னன்னா, இந்த இரண்டு தான் ஆட்சியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப புதுச்சேரியில நடந்த மீட்டிங்ல அங்க ஆட்சியில இருக்கவங்களை பற்றி பேசாம அங்கேயுமே திமுகவை பற்றி தான் அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அது வேற. இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய பேச்சுல மாற்றம் தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல் எதிரி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்ப திமுகவை தான் அவர் இலக்கா வைக்கிறாரு. பாஜக எதிர்ப்ப கைவிடுற மாதிரி தெரியுது. இது இது எப்படிப்பட்ட அரசியல்னு நமக்கு தெரியல. ஏன்னா கொள்கை, கோட்பாடு, முரண், விரோதம், இதுதான் அரசியல். அரசியல்ல கொள்கை எதிரியை நம்ம தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அப்போ நீங்க கொள்கை எதிரியை விட்டுட்டு தேர்தலுக்காக ஒரு அரசியல் எதிரி தான் இன்னைக்கு நம்ம தேர்தல் காலத்துல முக்கியம்னு பேசினா, பதவி ஆசையை தவிர வேறு எதுவும் காரணமா இருக்க முடியாது.
அப்ப திருமாவளவனுடைய விமர்சனம், இந்த இருவரை பற்றிய விமர்சனம் மிக சரியான திசையில தான் அது இருக்கு, நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப திமுக பத்தி பேசினாலே பாஜக RSS கைகூலின்னு சொல்றது எந்த வகையில சரி? இல்ல, திமுகவை பற்றி பேசினாலே பாஜக RSS கைகூலின்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா திருமாவளவனே திமுக பற்றி விமர்சனங்களை வச்சிருக்காரு. சொல்லப்போனா இந்த மேடையில கூட அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அவரு நாங்களே திமுக அரசை விமர்சித்து திமுக அரசுக்கு எதிராக போராடுகிறோமே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையான்னு அந்த கேள்வி எழுப்புறாரு. திமுகவுக்கு எதிராக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே மக்கள் பிரச்சனை, அவர் நிறைய உதாரணங்கள் சொல்றாரு. அவர் அரசுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடி கொண்டு வரணும், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் நிரந்தர பணிக்கான போராட்டம் அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அதே மேடையில அவர் முன்வைக்கிறார். திமுகவுக்கு எதிராக பேசுவதே பாஜக RSS உடைய கைக்கூலிகள் அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சியிலும் விடுதலை சிறுத்தையிலும் நிறைய விமர்சனங்களை திமுக மேலேயும் வைக்குது, பல்வேறு மக்கள் பிரச்சனைகள்ல. அப்படி யாரும் அவங்களை உருவகப்படுத்த முடியாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அவங்கள அப்படி சொல்றாங்க? இன்றைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசு ஏராளமான தடைகளை போட்டுட்டே வருது. நீங்க உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் நடந்த அந்த 100 நாள் வேலை திட்டம், பெயர் மாற்றம் மட்டுமல்ல, அதுல 100ல இருந்து நாங்க 125 நாளை உயர்த்துறோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. அவங்க 100 நாள் என்பது உறுதியாக தரப்பட வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை. 125ங்கிறது உறுதி கிடையாது. அப்ப உறுதி கிடையாதுன்னா 10 நாள் கூட கொடுக்கலாம், தராமையே போகலாம். எப்படி? அப்ப இதற்கு எதிரான குரல் வரல. நீங்க கல்வி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மாநில உரிமைகள்ல பெரிய தலையீடு நடந்துகிட்டே இருக்கு. நிதி ஒதுக்கீடு, ஏராளமான பாரபட்சத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள். அதற்கு எதிரான குரலாக இவர்கள் ஒலிக்கல. அதுதான் பாஜக RSSக்கு சார்ந்து பேசுறதுங்கிறது. அவர்களுக்கு நீங்க பாஜக RSS விமர்சனம்ங்கிறது இல்ல, அவர்களுடைய மாநில விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கணும் இல்லையா? அதனாலதான் அதை பாஜகவுக்கு ஆதரவு நிலை இந்த 2 பேரும் எடுக்கிறாங்க அப்படின்னு. நீங்க திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை சிதைப்பது அவர்களுடைய நோக்கம். ஆனா எங்க போய் முடிய போனா எதிர்ப்பு வாக்குகளை சிதைப்பதெல்லாம் கொண்டு போய் முடியும் தான் நான் பாக்குறேன். நான் இந்த இடத்துல இப்ப விஜய், சீமான் மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னா, இப்ப பாஜக, DMK அந்த மாதிரி 3வது ஒரு அணியா இவங்க வருவாங்களா தமிழ்நாட்டுல? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு திருத்தம். அவங்க அந்த இரு துருவம் சொல்றது திமுக அதிமுக, இந்த இடத்துல பாஜக இல்ல. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இவங்களதான் இவங்க அதிகமா எதிர்த்துட்டு இருக்காங்கன்னா, அதான் அதாவது என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டுல யார் விரும்புறாங்களோ விரும்பலையோ 2 பெரிய கட்சிகள்னா அது திமுகவும் அதிமுகவும் தான். அதுதான் இன்னைக்கு. அப்ப இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக நாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நீங்க சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது. ஆனா சீமானுக்கு மிகப்பெரிய சேதம் இந்த முறை இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா விஜயுடைய வாக்குகள், சீமானுடைய வாக்குகள் விஜய்க்கு திருப்பப்படலாம். இந்த திமுகவை விரும்பாத அதிமுகவை விரும்பாதவருடைய வாக்கு விஜய்க்கு போகலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, ஆனா இந்த மாற்று அப்படிங்கிற போது, மாற்றுனா சும்மா ஏதோ ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி போய் 3வது கட்சி அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? என்ன கொள்கை, என்ன மாற்று கொள்கை, மாற்று திட்டம் என்ன, அதுதான் 3வது மாற்றாக இருக்க முடியும். நீங்க கொள்கை ரீதியான மாற்றுங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கு. அது இடதுசாரி கொள்கைகள். திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய மாடலை விட சிறந்த மாடலாக இடதுசாரி மாடலை நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு செய்திருக்கிற மக்கள் நல கொள்கையில அவங்க முன்னிறுத்துறாங்க. அது ஏற்கனவே இருக்கு. ஆனா இங்க தங்களை 3வது அணி, மாற்று அணின்னு சொல்லக்கூடிய சீமான் மாசம் மாசம் பல்ட்டி அடிக்கிறார் பிரச்சனைகள்ல. அவரால் உயர்த்தி தூக்கி பிடிக்கப்பட்டவர் தான் பெரியார். இன்னைக்கு அவரை போட்டு அவர் மேடைகள்ல இழிவா பேசுறார், பாக்குறோம் நம்ம. இப்படி நீங்க ஏராளமான பொய்கள் அதையெல்லாம் நம்ம பாக்குறோம் நம்ம. இவராவது பரவாயில்ல. விஜயுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை குறித்து தாவேக்காவோ விஜயோ ஏன் கருத்து தெரிவிக்கலன்னு கேட்டா, இந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாருன்னா, விஜய் பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறாரு.
எவ்வளவு மோசமான நிலைமை. ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த பிரச்சனையில கருத்து சொல்லிடக்கூடாது, சொல்லிட வேண்டாம், அவர் பேசாம இருக்கட்டும்னு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாருன்னா அந்த கட்சியுடைய நிலைப்பாடு பற்றி அவருக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, கட்சி தலைவர் ஒரு வேளை பேசிட்டா உளறி வரவன்னு ஒரு பயமும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறது தான் அது காட்டுது. அந்த அளவுக்கு மோசமா அந்த கட்சியுடைய நிலைப்பாடுகள் நம்ம வந்து பாக்குறோம் நம்ம. இப்ப மக்கள் விரோத அரசை அகற்றுவோர்லாம் எங்க கூட வந்து இணைச்சுக்கோங்க அப்படின்ட்டு இபிஎஸ் வந்து சேலத்துல வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது மக்கள் விரோத அரசுன்னு சொன்னா உடனடியா மக்கள் நினைவுக்கு வர்றது வந்து ஒன்றிய அரசு தான். அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியில 39 தொகுதிகள்லையும் அந்த ஒன்றிய அரசு ஆளுங்கட்சியாக இருந்த பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை மக்கள் கொடுத்தாங்க. 39 தொகுதியிலையும் மக்கள் கொடுத்தாங்க. அதனால இபிஎஸ் வந்து மக்கள் விரோத அரசுன்னு சொன்னார்னா உடனடியாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது அதுவாக தான் இருக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த போன வருஷம் நடந்த தேர்தல்ல மக்கள் விரோத அரசுன்னு சொல்லி அவர் பேசுனதும் பாஜக அரசு எதிர்த்துதான். அதனால இப்ப அவரே அது ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி தான், அது மக்கள் விரோத அரசுன்னு சொல்லிதான் அவர் ஓட்டு கேட்டாரு போன முறை. அப்ப மக்கள் அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இவங்களும் அதே மாதிரிதான் திமுக எதிர்ப்புங்கிறத மட்டும் வச்சு நீங்க யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கோங்க. இந்த கடந்த இந்த 5 ஆண்டுகள்ல மாநில நலன்கள் ஏராளமா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த நலன்கள் குறித்து இபிஎஸும் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்ப அந்த பிரச்சனைகள் குறித்து அப்ப யாரு அதுல சாட வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதுல பாஜக, அதுதான் ஒன்றிய அரசுல ஆளுங்கட்சியா இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே பேசப்போ ஒன்னும் இல்ல. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் பேரை மாத்திருக்காங்க, இப்படி மாத்திருக்காங்க. அதாவது 90 விழுக்காடு நிதி மத்திய அரசு கொடுக்கும், 10 விழுக்காடு நிதி மாநில அரசு கொடுக்கணும் இருந்ததை 60-40 மாத்திருக்காங்களே. இந்த மசோதாவை நீங்க எதிர்க்க போறீங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கு அதிமுக பதில் இல்லை. இது முக்கியம். இது மாநில அரசு சார்ந்த விஷயம். இது வந்து திமுக சார்ந்த விஷயம் அல்ல. நாளைக்கு ஒருவேளை இபிஎஸ் ஜெயிச்சு முதலமைச்சரா வந்துட்டா கூட அவர் இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப அந்த விஷயங்கள் குறித்த ஒரு மக்கள் நலனோடு பார்வை அதிமுகவுக்கு இருக்கணும். வெறும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள், பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதுங்கிறது சரியாக ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எய்ம்ஸ் திமுகவும் கூட்டணி கட்சியும் தொடர்ந்து போராடிதான் எய்ம்ஸ் அன்னைக்கு அந்த கட்டட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக அதற்காக எந்த போராட்டமும் நடத்தலங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அப்ப இந்த மக்கள் விரோத அரசுன்னு அவர் சொல்லும் போது இயல்பாகவே பாஜக ஆளுகின்ற ஒன்றிய அரசு தான் மக்கள் நினைவுக்கு வரும். கண்டிப்பா. இப்ப வந்து இதை தொடர்ந்து டிவிக்கு வந்து இபிஎஸ் கூட சேர வாய்ப்பு இருக்கா? நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறது அப்படித்தான் அவர் கூப்பிடுறாரு. இதுல என்ன பிரச்சனைன்னா, தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர் முதல்வர் கனவுல இருக்கார். ஒண்ணு. இரண்டாவது, இப்ப அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் அவர் மைண்ட்ல கிடையாது. இப்ப ஜனநாயகன் படம் வரணும், வசூல் எடுக்கணும், அந்த படம் வெற்றி பெறணும். நீங்க ஈரோட்டுக்கு வர்றாரு அவரு. ஈரோட்ல காவிரி நதி ஓடுது. காவிரி நதி பிரச்சனைங்கிறது ஆண்டாண்டு காலமாக தமிழகம் சந்திச்சு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி அவர் வாயே திறக்கல. ஏன் அந்த பிரச்சனை பற்றி ஒரு வாய் திறக்கல அப்படின்னு சொன்னா, காவிரி பிரச்சனையை பற்றி பேசினால் கர்நாடகால அவருக்கு எதிரான குரல் வரும். கர்நாடகாவில் அவருக்கு எதிரான குரல் வந்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதாங்க. இதுதான் பிரச்சனை. அதனாலதான் அவர் வந்து அங்க காவிரி பிரச்சனையை பத்தி பேசாம போறாரு. அதாவது அவருக்கு ஒண்ணு கொள்கை எதிரியா அரசியல் எதிரியா தாண்டி அரசியலா சினிமாவா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவருக்கு ஜனநாயகன் படத்துடைய வசூல் தான் முக்கியம். அதனாலதான் ஒரு மாநில நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையை பத்தி கூட பேசாம போறாரு. இவர் தான் முதல்வர் கனவுல மேந்துகிட்டு இருக்காருன்னு நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா இப்போ இபிஎஸ்க்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, ஏராளமான கூட்டம் வருது, ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, அவர் படத்தை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் கூடுது, ஒருவேளை நாம சேர்ந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அவர் கூப்பிடுறாரு. அநேகமாக இந்த இருவரும் சேர்ந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை.
ஒரே ஒரு விஷயம், ஒரு 1% வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மேலிருந்து வேறு வகையான அழுத்தம் டெல்லியில இருந்து விஜய் மேல வேறு ஏதாவது ஒரு வழக்கு, இல்ல கரூர் சம்பவத்துல அவர் மீதான ஏதாவது நெருக்கடி, இப்படி ஏதாவது கொடுத்து, ஏன்னா நீங்க நீங்க இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தல் நடக்கிறப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, 2026 தேர்தலையும் பாஜக இல்லாமல் தான் சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயக்குமார் கூட என்ன சொன்னாருன்னா, 2021 தேர்தலில் நான் ஏன் தோத்தேன் தெரியுமா, பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் ஜெயக்குமார் சொன்னாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனா இன்னைக்கு சேர்ந்து தேர்தல்ல நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? டெல்லியில இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம். அது மாதிரி அதிமுக தலைவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தத்தை போன்று விஜய் மீது ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அணி சேர்க்கல மாற்றம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, திமுக கூட்டணி அப்படியே வலுவாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி கூட வெளியேறவில்லைங்கிறது பார்க்கணும். ஆனா வேறு சில செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக கூட்டணியில் மேலும் ஓரிரண்டு கட்சிகள் இணையலாம். அது சிறிய கட்சிகளா இருக்கு, இருக்கிற பெரிய கட்சிகள் சொல்றது நம்ம திமுக அதிமுக தான். வேறு சில கட்சிகள் இணையலாம் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் உண்மையானால் திமுக கூட்டணி வெற்றியை நிச்சயமா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே ஓட்டு பிரியுது. அது ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான். நீங்க தாவேகா ஓட்டை பிரிக்குது, இந்த பக்கம் சீமான் ஓட்டு எவ்வளவு பர்சன்டேஜ்னாலும் சரி, அது இவருக்கு 8%, அவருக்கு 7%, எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த ஓட்டுகள் எல்லாம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள். அதனாலதான் இபிஎஸ் கதறாரு, சேர்ந்து நிப்போம், நம்ம சேர்ந்தா ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்றாரு. அது அரசியல்ல பாத்தீங்கன்னா 5+5 சில சமயங்கள 20 கூட இருக்கலாம். 5 கூட்டினா, சில சமயம் 5 கூட்டினா வெறும் 2 தான் வரும். இதெல்லாம் அரசியல்ல சகஜமான ஒரு விஷயம். அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதுல. அதனால திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குங்கிற ஒரே காரணம் தான், மறுபடியும் இவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்ல. விஜயுடைய கணக்கே கூட இந்த தேர்தலாக இல்லாமல் அடுத்த தேர்தலாக கூட இருக்கலாம். அவங்க எப்ப சொல்லுவாங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நாங்க தான் ஆட்சிக்கு வரணும், நாங்க தான் முதல்வர் அப்படின்னா இப்ப பேசுவாங்க. எங்களுக்கு 2031 தான் இலக்குன்னு இப்ப சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு விழுற ஓட்டுல பாதி ஓட்டு கூட இப்ப விழாது. அதனால அவங்க அதுல நம்ம தெளிவா இருப்பாங்க. அதை நோக்கி விஜயின் பயணம், தாவேக்காவின் பயணம் இருக்கும். அதனால இந்த முறை அதிமுகவுடன் அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. சீமான், விஜய் இவங்க மாத்தி பேசிக்கிறாங்க. இவங்களோட இது வச்சு, மக்களோட விழிப்புணர்வு வச்சு உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு? இல்ல, சீமான் மாத்தி பேசுறதுல என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கான ஆதரவு தளம் சுருங்குதுங்கிறத நம்ம நேரிலே பார்க்க முடியுது. இதற்கு முன்பு அவர் பேசினது, அவருக்கு கூடின கூட்டம், அந்த கூட்டம் இப்ப இல்ல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஒரு கூட்டம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லும்போது என்னன்னா, முன்னாடி 1000 பேர் கூட்டின இடத்துல இன்னைக்கு வெறும் 500 பேர் தான் கூட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் இயல்பாகவே. ஏன்னா யாரை எதிர்த்து அவர் பேசும்போது அவருக்கு உற்சாகமா கைதட்டினாங்களோ அவங்களையே ஆதரிச்சு அவர் பேசுறாருங்கிறத பார்க்கணும். அப்ப இயல்பாகவே அது கைதட்டல் குறையும், ஆட்கள் போவது குறையும், அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. விஜய் மாற்றி பேசுவது அப்படிங்கிறது இன்னும் விஜய்க்கு இன்னும் டைம் இருக்கு சொல்ல போனாலும். ஏன்னா பெருசா பேசவும் இல்லை. போற இடத்துல கூட 2 நிமிஷம் பேசுறா, 3 நிமிஷம் பேசுறாரு. இந்த முறை ஈரோட்டுல 10 நிமிஷம் பேசுனதே பெரிய சாதனைங்கிறாங்க. அது செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் தம்பி நீங்க ஒரு 1/2 மணி நேரமாவது பேசணும்னு வேண்டுகோள் விட்டதால நம்ம செய்திகளை பார்த்தோம். இதுதான் நிலைமை. ஒரு பக்கம் கொஞ்சம் கூடுதலா பேசுங்கன்னு ஒரு பக்கம் வேண்டுகோள் வருது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தயவு செய்து பேசிடாதீங்க திருப்பரங்குன்றம் மாதிரி விஷயத்துல அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அதனால அதாவது நாமளே புரிஞ்சுக்க முடியுது, நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லும் போது இவர் பேசுனா சிக்கலாயிரும் அப்படிங்கிறது தான். மக்கள் மக்கள் இந்த பேசுறதை மட்டும் வைத்து எல்லாம் ஓட்டு போட்ட மாட்டாங்க. பல்வேறு கணக்குகளை மக்கள் நம்ம எப்பவுமே குறைச்சு மதிப்பிட முடியாது. நம்ம அது நான் சொல்றது, அது நல்லபடியா ஓட்டு போட்டாலும் சரிதான், இல்ல மோசமான ஓட்டு போட்டாலும் சரிதான். ஆனா அவர்களுக்கு என்று ஒரு கணக்கு இருக்கும் மக்களுக்கு. அந்த கணக்குப்படிதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. 2024 தேர்தல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஒன்றும் ஆயிரல. அதனால பெரிய மாற்றங்கள்லாம் ஒண்ணு வந்துடாது. ஆனா தேர்தல் நேரத்துல இவருடைய பேச்சு, ஏன்னா ஊடகங்கள் எப்பவுமே பரபரப்பா இருக்கிறது தான் விரும்புவாங்க. அந்த பரபரப்பை கொடுக்கறது இப்போதைக்கு விஜயும் நம்ம
சீமானும் தான் கொடுக்குறாங்க. அதனால அவங்களை நோக்கி அந்த ஏன்னா நீங்க இப்போ கடந்த தேர்தலில் கூட இன்னும் கூடுதலா அண்ணாமலை இருந்தாரு கடந்த தேர்தலில் பரபரப்பை கொடுக்குறதுக்கு பேசிட்டே இருப்பாங்க. மைக்கு கிடைச்சாலே பேசிடுவாங்க. அதெல்லாம் இருந்தும் அவர்கள் தோல்வியுற்றார்கள் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மக்கள் ஜாலியா எடுத்துக்குவாங்க. அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடுவது? நீங்க இன்னைக்கு ஓட்டு போட போறதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு மக்கள் யாருக்கு ஓட்டுங்கிறத இன்னைக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு தேர்தல் நடந்தாலும் சரி, 2 மாசம் கழிச்சு தேர்தல் நடந்தாலும் சரி, யாருக்கு ஒரு முடிவு? இந்த மற்றவர்கள் தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 25 விழுக்காட்டை ஈர்ப்பதற்கு தான் இவருடைய முயற்சி எல்லாம் இருக்கும். அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? இந்த 75 விழுக்காடு தீர்மானம் பண்ணவங்கள்ல ஏற்கனவே யார் அதிகமா யாருக்கு ஓட்டு போட போறாங்கிறதா தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அநேகமாக இந்த அணி சேர்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்க போவதில்லை. சீமான் தனியாக, விஜய் தனியாக, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, இந்த திமுக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இடையில தான் போட்டி இருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றிமா.